வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்லஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸ்க்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்குது. இந்த மாதிரி டைப் நெக்லஸ்க்கு யூஸ்வலாக நமக்கு பெண்டன்ட் இங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா, பட் இது கொஞ்சம் இப்படி நீளமாக இப்படி இறங்கி தொங்குறதுனால இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது பேர் ஒயிட் ட்ராப் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேம் அப்படி தான், இந்த மை ஸ்டைல் ஆஃப் நெக்லஸ்க்கு ஒயிட் ட்ராப் நெக்லஸ். அண்ட் எப்போவும் நாங்கள் சொல்கிறது மாதிரி இது நாங்கள் எங்களோட ஃபேவரட் ஜுவல்லரி ஷோரூம் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் தான் எடுத்தது. அண்ட் இது 22 கேரட் 916. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆகிறது இந்த ரூபி ஸ்டோன்ஸ். இது எல்லாமே ரூபீஸ் தான். அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த ரூபி ஸ்டோன்ஸு. ஸோ அதான் அந்த நெக்லஸோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் 2025 ஈத் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த ஃபெஸ்டிவலோட ஞாபகார்த்தமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த நெக்லஸை. அண்ட் ஈத் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி இங்கே எல்லாருக்குமே ஹாலிடேஸ் தான். ஸோ அந்த ஹாலிடே அன்றைக்கி தான் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணி எடுத்த நெக்லஸ் தான் இது. ஸோ ஈத் ஃபெஸ்டிவலில் ரிமைண்ட் பண்ணுற ஒரு நெக்லஸ் இது. அண்ட் இப்போது வந்து இதோட கிராஸ் வெயிட் நெட் வெயிட்லாம் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா 4 பவுன் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா கிராஸ் வெயிட் 32.2 கிராம்ஸ், அப்புறம் நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 26.95 கிராம்ஸ். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமரால்ட்ஸ். இங்கே இருக்கிற பச்சை கலர் எல்லாம் எமரால்ட்ஸ். ஸோ அந்த எமரால்ட் பார்த்திங்கன்னா 3.66 கேரட்ஸ் இருக்குது. அண்ட் ரூபீஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியுது, பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ரூபியும் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ ரூபியோட கேரட் மட்டும் 22.65 கேரட்ஸ் இருக்குது. அண்ட் இடையிடையே பார்த்திங்கன்னா அந்த ரூபியை சுற்றி ஒரு செட்டிங் பண்ணி அதில் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்வரோஸ்கி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் தான். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு 6 ரூபீஸ் இருக்குது இதில். இந்த 6 ரூபீஸுமே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரூபீஸோட ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், அதிகமாக தான் இருந்துச்சு இந்த நெக்லஸில். ஸோ இந்த நெக்லஸ்லேயே இந்த ரூபீஸ்க்கு ரொம்பவே ப்ரைஸ் நல்லா அதிகமாக போட்டிருந்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய கல்லாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு தனியாக தெரியுதுங்கிறனால அதோட ப்ரைஸுமே ரொம்ப அதிகம்தான். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ நெக் ட்ரெஸ் இப்போ நீங்கள் போடுறீங்க, கொஞ்சம் நெக் லோவாக இருக்குது அல்லது டீப் நெக் அல்லது வி நெக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நெக்குக்கெலாம் உங்களுக்கு இந்த நெக்லஸ் ரொம்பவே சூட் ஆகும். பெரிய நெக்காக இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் மாதிரிலாம் ஸோ இந்த மாதிரி ஒயிட் ட்ராப் நெக்லஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா இது மாடர்ன் ட்ரெஸ் ரெண்டுக்குமே நான் இதை போட்டுட்ருக்கேன். இந்த ட்ரெடிஷ்னல் தான் மாடர்ன் தான் அப்படின்லாம் இல்லை. எந்த ட்ரெஸ்ஸாக மாடர்னாகவும் இருக்கட்டும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கட்டும், நெக் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த நெக்லஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. இங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா கர்வ்டு ட்ரையாங்கிள்ஸ். இதுக்கு ஒரு பேர் கூட இருக்குது, ரூலட்ஸ் அப்படின்னு சொல்லி, ரூலட்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ட்ரையாங்கிளையுமே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வச்சு அப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு ஒரு ரோஸ் ஷேப் நமக்கு கொடுக்குது. ஸோ அது ஒன்று இதோட இந்த நெக்லஸோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள்ஸையே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சு நமக்கு ஒரு ரோஸ் அப்பியரன்ஸ் கொடுக்குது. அண்ட் ஒவ்வொரு ரூபீஸ் வச்சுருக்கிற செட்டிங் பார்த்திங்கன்னா ரூபியும் அதை சுற்றி இருக்கிற ஒயிட் ஸ்டோன்ஸ், ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ், நமக்கு ஒரு ரோஜா பூ அந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இதுலேயும் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த செட்டிங், இந்த ரூபீஸை சுற்றி இருக்கிற செட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஃப்ளாரை அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க அவங்க டிசைனில். ஸோ இந்த நெக்லஸை நாங்கள் ஆக்சுவலி வீட்டில் ஒயிட் ட்ராப் நெக்லஸ்லாம் சொல்கிறது இல்லை, ரோஸ் நெக்லஸ்ன்னு தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம் இந்த நெக்லஸை. ஏன்னா இதை பார்த்த உடனே ஒரு ரோஜா பூ வச்சது மாதிரி தான் இருக்குது.
ஸோ இது வந்து ரோஸ் நெக்லஸ்ன்னு தான் நானும் என் ஹஸ்பண்டும் வச்சுருக்க காமன் நேம் இதுக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை பிடிச்சி வச்சுருக்கு இல்லையா கோல்டு, இதை நம்ம ப்ராங்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம ஜுவல்லரியில் ப்ராங்ஸ்ன்னு சொல்கிறோம். 1 2 இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்டோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு 4 ப்ராங்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 எல்லாத்துலேயும் 4 ப்ராங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த ரூபீஸில் மட்டும் இது பெரிய ரூபிங்கிறனால 6 ப்ராங்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஸோ 6 ப்ராங்ஸ் இருக்குனாலே அந்த கல் கண்டிப்பாக பெரிய கல், உண்மையும் பெரிய கல்லுனால தான் அதில் 6 ப்ராங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இதில் நோட் பண்ணலாம். ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு 6 ப்ராங்ஸ் இருக்காது. சில டைம் 3 ப்ராங்ஸ் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் 4 வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் 6 ப்ராங்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு எங்கிட்ட இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸ்லேயுமே 6 ப்ராங்ஸ்லாம் இல்லை. நாங்கள் இதில் தான் நோட் பண்ணோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் இந்த நெக்லஸில். அண்ட் மற்றபடி இந்த நெக்லஸ் சிம்பிளி அமேசிங் தான். நான் அடிக்கடி இது வேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் தான் வாங்கினோம், பட் அடிக்கடி நிறைய டைம் போட்டாச்சு ஃபார் ஆல் ட்ரெஸ்ஸஸ். அண்ட் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். எங்கிட்ட ஒயிட் ட்ராப் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 மாடல் தான் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட். அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த பீஸ் தான் இது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு உங்களை நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.